இன்றைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள். இப்பொழுதுதான் தனியார் பள்ளி அதிகமாக வந்திருக்குது. அப்பெல்லாம் நான் அரசாங்க பள்ளியில் தான் படித்தேன். கடைசி வரைக்கும் அரசாங்க பள்ளியில் தான் படித்தேன். எல்லோருக்கும் பாதுகாப்பு காவல்துறை தான். ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்னைக்கு செயலிழந்து இந்த ஆட்சியில காட்சியளிக்குது. ஏதோ அரசியலுக்காக நான் பேச நினைக்க வேண்டாம். இங்க வந்திருக்கிறீங்க பல கட்சியை சேர்ந்து எனக்கு தெரியும். அதனால நான் அரசியல் பேசாத. உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? அந்த கோரிக்கைகள் அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கு, அதற்குண்டான பரிகாரம் கிடைப்பதற்கு தான் நான் இதை பேசிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா அதை பத்திரிகை ஒரு மாதிரியா போட்டுருவாங்க. மருத்துவத்துக்கும் தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும். உங்களுக்கு மட்டும் இல்லை, அனைவர்களுக்குமே வழங்கப்படும். இங்கே மருத்துவர் இங்கே குறிப்பிட்டாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த மருத்துவம் சிறந்து விளங்கியது. இந்தியாவிலேயே சிறந்த மருத்துவ சிகிச்சை வழங்கக்கூடிய மாநிலம் என்ற பெயர் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் தான் கிடைச்சது. அம்மா இருக்கின்றவங்களும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, ஒரு நல்ல சிகிச்சை மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அடிப்படையில் தான் அம்மா மினி கிளினிக்னு ஒரு திட்டத்தை கொண்டாங்க. இன்னைக்கு கிராமத்தில் இருக்கின்ற ஏழை மக்கள் அதிகமாக நிறைந்த பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்மா மினி கிளினிக் அமைக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதையும் இந்த அரசாங்கம் மூடிட்டது. எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த 2000 4000 அம்மா மினி கிளினிக் அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்ல, 7.5 உள்ளீடு ஒதுக்கீடு பற்றி சொன்னாங்க. அது உண்மையிலேயே ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய வரப்பிரசாதம். இன்னைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும், தனியார் பள்ளி இருக்கிறீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். இன்னைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள். இப்பொழுதுதான் தனியார் பள்ளி அதிகமாக வந்திருக்குது. அப்பெல்லாம் நான் அரசாங்க பள்ளியில தான் படித்தேன். கடைசி வரைக்கும் அரசாங்க பள்ளியில தான் படித்தேன். ஆனா இன்றைய தினம் வசதி வாய்ப்பு கூடுதலா இருக்கின்ற காரணத்திலேயே அங்கங்கே தனியார் பள்ளி வந்த காரணத்திலேயே நம்முடைய குழந்தைகளை தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறோம். அதே வேளையில இன்றைக்கு பெரும்பாலும் ஏழை குழந்தைகள் தான் தனியார் பள்ளி அரசு பள்ளியை படிக்கின்றது. அப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இணையாக கல்வி கிடைக்க வேண்டும், நல்ல அறிவுத்திறன் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை அறிவித்து இன்றைக்கு தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளியுடைய தரத்தை உயர்த்தப்பட்டது. அதேபோல் நிறைய கல்லூரி, இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டில், நான் முதலமைச்சர் காலத்தில் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க. அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிறப்பா இருக்க வேண்டும் நிறைய நவீன வசதியுடன், தனியார் மருத்துவமனை காட்டிலும் அரசு மருத்துவமனை சிறந்த மருத்துவமனையாக விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சு நல்ல உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு தரமான மருத்துவமனை கட்டணும். இந்த ஆட்சியில் அப்படியெல்லாம் கிடப்புல போட்டாங்க. அங்கே போதிய டாக்டர் இல்லை, போதிய மருத்துவ உபகரணங்கள் இல்லை, மாத்திரை மருந்து இல்லை, செவிலியர் இல்லை, மருத்துவ உதவியாளர் இல்லை, மெயின்டெனன்ஸே இல்லை. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்றது. அதோட மருத்துவ முகாம் நிறைய நடத்தணும். அதிமுக ஆட்சியில் இந்த ஹோட்டல் சங்கத்தை பற்றி சொன்னாங்க. சுற்றுலா தலம் ஏலகிரி மலையில் அமைக்கணும்னு சொன்னாங்க. சுற்றுலா என்பது மிக மிக முக்கியம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு இந்த ஏலகிரி மலை மற்றும் மலை பிரதேசங்களில் எங்கெங்கெல்லாம் சுற்றுலாத்தலம் அமைக்க முடியுமோ அங்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அதற்கு தேவையான நிதிகளும் பெற்று மத்திய மாநில அரசு இரண்டும் இணைந்து மிகப்பெரிய அற்புதமான சுற்றுலா தலங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கை அதிமுக அரசு ஏற்படுத்தப்படும். ஏன்னா இன்னைக்கெல்லாம் மக்கள் விழிப்புணர்வு ஏற்பட்ட காரணத்தினால பல பகுதிகளுக்கு சுற்றுலா செல்ல இருக்கிறாங்க. நம்முடைய மாநிலத்திலேயே சுற்றுலா வசதி ஏற்பாடு செய்துவிட்டால் அந்த வருமானம் நம்முடைய மக்களுக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் செயல்படுத்தப்படும். கட்டுமான தொழிலாளர்கள் பற்றி இங்கே பேசினாங்க. இன்றைக்கு கட்டுமான தொழிலாளர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த ஓய்வூதியம் போதாது என்று சொன்னார்கள். அதையெல்லாம் தேர்தல் அறிவிப்பிலே நன்றாக வரும், மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி கட்டுமான தொழில் சொன்னீங்க, கட்டுமான பொருளை இப்ப சொல்ல போயிட்டீங்க. கட்டுமான தொழில் நன்றா இருக்கணும்னா கட்டுமான பொருளுடைய விலை உயராம இருக்கணும். இன்னைக்கு எம்சாண்ட் பாத்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு வித்தது அதிமுக ஆட்சி, இன்னைக்கு 5500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் ஜல்லி அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு வித்தது, இன்னைக்கு 4500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில 40,000, இன்னைக்கு 70,000 விற்குது. அதே மாதிரி செங்கல் 6 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சி இன்னைக்கு 10 ரூபாய்க்கு விற்குது. சிமெண்ட்
ஒரு மூட்டை அதிமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 240. இன்றைக்கு திமுக ஆட்சியில் 350 ரூபாய்க்கு விற்கிது. இந்த ஏழை எளிய நடுத்தர மக்கள் வீடு கட்டுவதுன்னா அங்கங்க இருக்கின்ற ஊராட்சி ஒன்றியம் இந்த நகராட்சியில் வீடு கட்டுவது அம்மா சிமெண்ட் என்ற கொடுத்தோம். அதில் 190 ரூபாய்க்கு கொடுத்தோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியிலே மக்களுக்காக திட்டத்தை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்திய அரசு அதிமுக அரசு. இந்த ஆர்டி திட்டத்தை பற்றி இப்ப சொன்னாங்க. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான். இதுல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கின்ற பிரச்சனையின் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி தள்ளி போயிட்டே இருக்குது. மத்திய அரசு ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி இவர்கள் பெற வேண்டும். அந்த மனப்பான்மை இவரிடத்தில் இல்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். கேட்டா எங்க மேல பழி சுமத்துவாங்க. வெவ்வேறு விதமா அதெல்லாம் இந்த இடத்துல அரசியல் பேசுவது பொருத்தமாக இருக்காது.